சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த அம்மா கட்சி கூட்டம் சின்ன அறிவிச்சாங்கல்ல, கொடி அறிவிச்சாங்கல்ல அந்த மீட்டிங்கில், அந்த நாளில் இருந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடக்குது. கமலஹாசன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடியே எனக்கு திமுகவில் 26 எம்எல்ஏ சீட்டு வேணான்னு சொல்லிட்டார். அவரே வேணான்னுட்டாரா இல்லை திமுகவில் கொடுக்க முடியல? எப்போ விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவிலேயே அதிகாரமிக்க 2 நபர்கள் யார் அப்படின்னா ஏவாவேலும் KN நேருவும் தான். விஜயை டார்கெட் பண்ணுறதுக்கு 2 பெரிய நடிகர்களை நாளைக்கு முன்னிலைப்படுத்தி அடிக்கடி மக்கள் மத்தியில் காட்டுறப்ப அந்த 2 பேருடைய படம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் யாருடைய லோகோ வருது? நீங்கள் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கடுமையான வருத்தத்தில் இருக்காரு. சிஎம் மேல கோவமா இருக்காரு? கண்டிப்பாக கிடையாது. ஓகே. திமுக மீதும் கிடையாது, திமுகவினர்கள் மீதும் கிடையாது, திமுக தலைவர்கள் மீதும் கிடையாது. கம்ப்ளீட்டா கோவமா இருக்கிறதெல்லாம் விசிகா காரங்கள தான். ஓகே. அவங்க கட்சிக்காரங்க மேலே விசிகாவில் ஊடுருவக்கூடிய திமுக காரர்கள். அவர் ரவிக்குமார் கிட்ட பேச்சுவார்த்தையை நிறுத்தி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இந்த அதாவது இவர் கம்மி பண்ணி தேமுதிக அதிகமாக கொடுத்ததில்ல, சுத்தமா பேசுறது இல்லை. ராகுல் காந்தி 0% இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். ஓகே. எக்கட கட்டுப்போ, நீ ஜெயித்தாலும் எனக்கு கவலை இல்லை, எவனும் எதுக்கு வந்து நிற்காத. தமிழ்நாடுல இருந்து வந்தாலே ராகுல் காந்தியை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடையாது. கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ பாண்டிச்சேரியில் நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரது அவங்களுக்கே பிடிக்காது. ரங்கசாமி இங்கே வராரு, ஸ்டாலினும் அவரும் ஒன்றா இல்லையா? கண்டிப்பாக ஒன்றுதான். அப்போ அதே வேலையை திமுகவில் நாளைக்கு உங்களுக்கே நான் கொடுக்கணும். ரங்கசாமியை விட நாராயணசாமியை விட திமுகவில் ஜெகத்ரட்சகன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒன்றும் தள்ள வேணாம். பாண்டிச்சேரியிலேயே எஃபிஷியன்டான ஸ்டெப்பான லீடர்ஸ் இருக்காங்க. ஆனால் தலைமை நீ லைட்டாக விட்டு பாரு, அவங்க நாளைக்கு அங்கே அடிச்சு நொறுக்கி நாளைக்கு கொண்டாந்து இருந்தாங்க அங்கே நம்ம தாங்க ஆட்சின்னு 2 பேருமே கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கோல்டு வார்லாம் கிடையாது. 2 பேருக்கும் நேருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் யார் ஃபஸ்ட்டு யாரை முழுங்குறதுன்னு நிற்கிறாங்க. ஓகே. ஓப்பனாகவே நடக்குது, வெளிப்படையாக அரசியல் நடக்குது. திமுக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் எம்எல்ஏக்களை செந்தில் பாலாஜி ஆதரவில் இருக்காங்க. ஓகே. நேரு காலி பண்ணுறதுக்கு இவங்களோட ஆண்டாள் அழகர் காலேஜை விற்றாங்க. 60 கோடி ரூபா அட்வான்ஸ் கிடச்சிது ஃபஸ்ட்டு பேசுனதில். அப்போ அதை யார்கிட்ட விற்றது? தனலட்சுமி சீனிவாசன்ட்ட, திமுக கிட்ட. அதனால தான் இங்கே வந்து டீல் பேசி திமுக கிட்ட இணக்கமாக வராங்க. 60 கோடி ரூபா காசு வாங்கினது யாத்திரைக்கு தான், மாநாட்டுக்கு தான். அந்த யாத்திரைக்கு போகிறதுக்காக கார் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போ தான் 2 லேண்ட் குரூசர் இந்த டிஃபெண்டர்லாம் நம்ம சொன்னோம். இப்போ அதே அந்த அம்மா வாயால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்கதில் அது யாத்திரைக்கு எடுத்தது தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்றே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் என்ன ஆச்சு, திடீர்னு அங்கே சமாதி போனாங்க, வேட்பாளர் பட்டியலை வச்சுட்டு வாசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏதோ ஒரு டிலே நடந்துகிட்டே இருக்கே திமுகவில். என்ன காரணம்னா இந்த வேட்பாளர் பட்டியல் டிலேக்கு? கூட்டணிக்குள்ளார பிரச்சனைகள் அப்படிங்கிறது திமுகக்குள்ளார ஆரம்ப முதல் நாள்ல இருந்தே இருக்குது. இந்த விஜயோடைய வருகை வந்து எந்த கட்சியோடைய கூட்டணிக்குள்ளார அதிக சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா திமுக தான். ஏன்னா ஏடிஎம்கேக்குள்ளார வந்து யாரும் பெருசாக எனக்கு அதுக்கு தெரிஞ்சு மயங்கின மாதிரி தெரியல. இந்த 2024 ஏடிஎம்கே வேணான்னு பிஜேபியோட போன டீம் முதற்கொண்டு இப்போ கடைசியாக நாளைக்கு இவர் எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜய் கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கேருந்து தாமதப்பட்டுச்சு. அப்புறம் திரும்பி திமுகவுக்கு வந்தார். நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், நீங்கள் என்ன இப்போ வரீங்கன்னாங்க. அப்புறம் திரும்பி ஏடிஎம்கே போனாங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் எங்ககிட்ட வரீங்கன்னு சொல்லி இப்போ அவரை எல்லாரும் தனித்து விடப்பட்டு இப்போ ஏதோ 60 தொகுதியில் வேட்பாளர் போடுறேன்னு சும்மா சொல்கிறாரு. டெபாசிட் வாங்க மாட்டார் எடப்பாடி அப்படின்னு கூட கோவத்தில் பேசுகிறாரு அவர். அதனால தான் அவருக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஓகே. நீங்கள் இது மாதிரி விஜயை நம்பி போய் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடுத்தரில் நிற்கிறது அவர் ஒருத்தர். வேறு யாரும் நம்பி போயிருந்தாலும் நடுத்தரில் தான் நிற்பாங்க. இப்போ சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த அம்மா கட்சி கூட்டம் சின்ன அறிவிச்சாங்கல்ல, கொடி அறிவிச்சாங்கல்ல அந்த மீட்டிங்கில், அந்த
அந்த நாள்ல இருந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நாளைக்கு விஜய் தரப்பிலிருந்து சசிகலாவுக்கோ ராமதாஸுக்கோ ஒரு நல்ல சிக்னல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்க விரும்புறாங்க, ஆனா விஜய் விரும்ப மாட்டாரு. இல்லை, டிமாண்ட்ஸுங்கிறது ஒரு ரிக்குவயர்மெண்ட் அதிகமாகுது. ஃபண்டு இல்லை எதாக இருந்தாலும் சீட் ஷேரிங்கு கவுண்ட்டு அப்படிங்கிறப்ப அவர்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் இதனால தான் அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளார விஜய் போகலை. பிஜேபி அவ்வளோ கட்டாயப்படுத்தியும் ஏன் விஜய் போகாமல் இருந்தார் அப்படின்னா டிமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதீத டிமாண்டாக இருக்கிறதுனால. இன்னொன்று, வாங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறான், யார் வேணாலும் வாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. போய் உள்ளே போனதுக்கப்புறம் வாசல்லே நிப்பாட்டி வச்சு உங்களை 1000 நொட்டை சொன்னால் நீங்கள் வேலை வேணான்னு வெளில வருவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக. இப்போ அதே வேலை தான் தாவேகா ஆஃபீஸில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அவரை நம்பி போனவங்க எல்லாம் நடுத்தரில் நிற்கிறான். அதற்கு அப்பாற்பட்டு அதிகமாக சலசலப்புகளை ஏற்படுத்தியது கூட்டணிக்குள்ளார்னா அது திமுகக்குள்ளார் தான். பாசிபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னே நீங்கள் பாருங்கள். இப்போ டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி தாவேகா போகலாம் அப்படின்னு இருந்தார். அப்புறம் திரும்பி அவங்கள ஏதோ பேசி சமாளித்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஏடிஎம்கே அலைன்ஸில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளக்சுவேட் ஆனது, அதுவும் வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்தது அவர் மட்டும்தான். ஓகே, வேறு யாருமே கிடையாது. ஆனால் இங்கே டிஎம்கே ஓடதில் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட்டுங்களும் ரெடியாக இருக்காங்க. விசிகா ரெடியாக இருக்குது, காங்கிரஸ் ரெடியாக இருக்குது, மதிமுக ரெடியாக இருக்குது. அதாவது இவங்க யாருமே இங்கே பேசாமல் இல்லை, இவங்க யாரும் போயிட மாட்டாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே கிடையாது. ஓகே, அப்படிங்கிறப்ப எந்த இடத்துலையும் இது செதறிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக இதில் வம்பனியாக நாளைக்கு உண்மையாக சொல்லணுன்னா சனியனை தூக்கி பனியனில் போட்டுக்கிட்டாங்கங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனையை அங்கே இருக்கிற ஆட்களோடு அவங்க அனுசரித்து கொண்டுட்டு போயிருந்தா இந்த தேர்தலை அவங்க சுமூகமாக சந்திச்சிருப்பாங்க. மக்கள் நீதி மையம் உள்ளே வந்தது கூட பெரிய பிரச்சனை இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடியே எனக்கு திமுகவில் 26 எம்எல்ஏ சீட்டு வேணான்னு சொல்லிட்டார். அவரே வேணான்னுட்டாரா இல்லை திமுகவில் கொடுக்க முடியல? எப்போ விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டு அவருக்கு விசில் சின்னம் கமலஹாசனுக்கு டார்ச் லைட் சின்னம்னு வந்துச்சோ அப்பயே அவர் டிஎம்கேல சொல்லிட்டாராம், எனக்கு சீட்ஸ் எல்லாம் நான் எதுவும் கேட்க போறது இல்லைன்னு. டிஎம்கே தரப்பிலிருந்து கமலஹாசனிடம் நீங்க இதை எடுத்தோன்னே சொல்லிடாதீங்க, நாங்க வந்து சீட்ஸ் எல்லாம் இந்த தடவை எல்லாத்துக்கும் குறைக்க போறோம், நாங்க அதிக தொகுதிகளில் நிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால உங்களை காரணம் காட்டி நாங்க அந்த பேச்சுவார்த்தை குழுவில் நீங்க பேருக்குன்னு ஆள் அனுப்புங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் குறைச்சிட்டு நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு கமலஹாசனிடம் முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்ததின் அடிப்படையில் தான் அவர் கட்சி சார்பாக பேருக்குன்னு தான் பேச்சுவார்த்தைக்கு ஆள் அமைச்சிருக்காங்களே தவிர சிஎம்முக்கும் கமலஹாசனுக்கும் முன்னாடியே டீல் ஆகிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் குறைச்சிங்கல்ல, அதை குறைச்சதுனால இன்னைக்கு யாருக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு மதிமுக 6லேருந்து 4 ஆயிடுச்சு, 2 குறைஞ்சிருக்கு, அது ஒரு 2 வச்சுக்குவோம். கம்யூனிஸ்ட் 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் மேலே இவர் ஜவாஹிர் உள்ள அந்த முஸ்லீம் இந்தியன் யூனியன் ஒன்று குறைஞ்சிருக்கு. அப்புறமேலே அவர் கொங்கு ஈஸ்வரன் அவருக்கு 1 குறைஞ்சிருக்கு. விசிகாவுக்கு 2 ஏறி இருக்குது, காங்கிரஸுக்கு 3 ஏறி இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு அவங்க ரொம்ப டைட் பண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர். வேல்முருகன் வெளியில் போயிட்டார். இந்த மாதிரியான கணக்குகள் இவ்வளவும் இப்போ நான் சொன்னதே 7 தான். ஆனால் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களிடம் பேரம் பேசி குறைச்சதை நோகாமல் தேமுதிகவுக்கு 10 தூக்கி கொடுத்துட்டு வேல்முருகன் வெளியே போயிட்டாப்புல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர் சட்டமன்றத்தில் அவர் வெளியே போக வேண்டிய சூழல். அதுவும் நான் தான் சொல்கிறேன்ல, அதுவும் ஒரு லாபி ஆஃப் இதுதான், தெலுங்கு லாபி தான். தமிழ் பேசுவது பிடிக்காம சட்டசபையிலேருந்து வெளியில் வந்தே வேல்முருகன் பேசியிருக்கிறார்ல. சேகர் பாபு வந்து பிறமொழி அமைச்சர்கள் இங்கே அதிகாரம் செய்கிறார்கள், மொழி சார்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோயில்களில் அர்ச்சனை செய்வதற்கு தமிழில் அர்ச்சனை செய்ய சொல்லி கேட்டால் தமிழ்லாம் அர்ச்சனை பண்ணால் ஒருத்தனும் கோயிலுக்கு வர மாட்டான், உனக்கு தெரியுமான்னு ஒருமையில பேசினாருங்கிறது தான் இன்றைக்கி அவர் வெளில வந்து பேசினதே. முதலமைச்சர் சேகர் பாபு என்னை சண்டை கட்டுறதை வேடிக்கை பார்க்குறாரு. பிறமொழி அமைச்சர்களின் அதிகாரங்கள், அதிகாரிகளின் அதிகாரங்கள் இங்கே நாளைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ நாளைக்கு கொஞ்சமாக நஞ்சமாக பேசினா உனக்கு நேரம் பார்த்து செய்கிறேன். அப்படிங்கிறப்ப இந்த தொகுதி பங்கீட்டு குழுவிலேயே அதிகாரமிக்க 2 நபர்கள் யார் அப்படின்னா ஏவாவேலும் கேஎன் நேருவும் தான். ஓகே, இப்போ அவர்களின் முடிவு அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. அப்படிங்கிறப்ப ஏவாவேலு தரப்பில் நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, வேல்முருகன் வந்து ராமதாஸ் கேட்குறத விட அதிகமாக பணம் கேட்குறாரு அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், சரி வேல்முருகன் ராமதாஸ் கேட்குறத விட அதிகமாக பணம் கேட்குறாருங்கிறது வேல்முருகனுக்கு தெரியுது. நாளைக்கு விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் தேமுதிக என்ன பணம் கேட்குமோ அதே பணத்தை இப்போ பிரேமலதா கேட்கலையா? ஓகே,
அப்ப ஏன் அதுக்கு மட்டும் ஒத்துக்கிறீங்க? கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டம் வந்திருக்காங்க இல்லையா? இதை விட நான் இன்னொரு பரபரப்பு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி சமாதிக்கு போய் கடிதங்களை வச்சுவிட்டு வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு சொன்னவங்க ஏன் அறிவிக்கல அப்படின்னா, காங்கிரஸோட உடன்பாடு சரியில்லைன்னு வெளியில சொல்றது பொய். இங்க பேச்சுவார்த்தை உடன்படாம இருக்கிறது தேமுதிக கிட்ட தான். ஓ, பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் திமுக கிடையாது, தேமுதிக தான். இங்க இவங்களுக்கு போக வேண்டியதை, காங்கிரஸுக்கு போக வேண்டியதை 2 இடத்த அவங்க கேட்கறாங்க. எந்த 2 இடம் கேட்கறாங்க? அவங்க ரிஷிவந்தியம் விக்கிரவாண்டின்னு ஏதோ சொல்றாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு விருதுநகர், இது 3 சார்ந்து அதில் 2 ஏதோ கேட்குறாங்க. அவங்க 25 தொகுதிகள் கொடுத்தா அதில் 10 தொகுதிகள் கேட்கறதுல அந்த 10ல் எனக்கு எந்த 10 வேணும்னு சொன்னா அந்த 10 தான் நிற்கிறாங்களாம். லாஸ்ட் மினிட்ல கூட விசிகாவுக்கு 10 கொடுக்குறப்ப நாளைக்கு வந்து 8 கொடுத்துக்கலாம். அதாவது தேமுதிகாவுக்கு 10 கொடுக்குறப்ப விசிகாவுக்கு 8 கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் நாளைக்கு உங்களுக்கும் 8 வாங்க, அதாவது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பச்சையாக தெரிஞ்சிடும். அப்போ வாங்கினதுக்கு பிரேமலதா அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன எங்களை சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இது என்ன நாளைக்கு எனக்கு ஏடிஎம்கேலே தரேன்னாங்களே, நான் ஏன் அப்புறம் உங்ககிட்ட வரணும், என்ன உள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு அந்த அம்மா அவ்வளோ பிரச்சனை பண்ண பிறகு தான் இன்றைக்கி உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் வெளில பேசுகிறாருல, தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களிடம் அவர்கள் சொன்னது நாங்கள் தேமுதிகவுக்கு 6 சீட்டு கொடுக்க போகிறோன்னு தான் சொன்னாங்க. தேமுதிகவை காரணம் காட்டி நாளைக்கு மக்கள் நீதி மையத்தையும் தான் காரணம் காட்டினாங்க. அவர் ஆனால் சொல்கிறப்போ இவங்களை மட்டும்தான் சொல்கிறாரு. பட் அவங்க உள்ள பேச்சுவார்த்தை குழுவில் பேசுனது கமலஹாசன் தேமுதிக 2ம் புதுசாக வந்திருக்குது. அதனால நாளைக்கு அவங்களையும் நம்ம அக்காமடேட் பண்ணோம், அதனால கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. கமலஹாசன் வந்து பணம் வாங்கி கொண்டு படத்தில் எப்படி நடிப்பாரோ அதே போல் திமுகவினர்கள் எடுக்கக்கூடிய ரெட்ஜெயின்ட் எடுக்கக்கூடிய படத்தில் பணம் வாங்குவதற்காக திமுகவிடம் கைகட்டி அவர்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டுற நிலைக்கு போயிட்டார். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, ரஜினியும் கமலும் ஒன்றா படம் நடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடு தேட்டர்ஸ் போனாலும் பிரேக் விடுறப்ப எடுக்கிறப்ப திரும்பி முடிகிறப்ப படம் எண்டாகிறப்பன்னு வருது. டிவிலையும் படமே இன்னும் கதையே ஃபிக்ஸ் ஆகலை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஆட் தான். படம் கதையே ஃபிக்ஸ் ஆகல. நெல்சனோட கன்ஃபியூஷனை ஏன் அதை சொல்லாம இருக்கிறாருன்னா, ஏன்னா அவருக்கே கதை இன்னும் என்னன்னு தெரியாது, யாரு டைரக்டர்னு. அப்புறம் எப்படி அவ்வளவு வேகமா இதை உடனடியா பண்ணணும்ன்ற என்ன தேவை ஏற்பட்டுச்சுன்னா 2 விஷயம். 1, விஜயை டார்கெட் பண்றதுக்கு 2 பெரிய நடிகர்களை நாளைக்கு முன்னிலைப்படுத்தி அடிக்கடி மக்கள் மத்தியில காட்டுறப்ப அந்த 2 பேருடைய படம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாருடைய லோகோ வருது? ரெட்ஜெயின்ட் லோகோ. கீழே இன்பன் உதயநிதி. ஓகே, யாரை கொண்டுட்டு வரோம், எங்க எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்? தம்பி உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இது ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல் மூவி. ஒன்ஸ் த ஷூட் இஸ் கம்ப்ளீட்டட், நீங்க படம் எடுத்துட்டேங்கிறப்ப நீங்க ட்ரெய்லர் போடுங்க, ஆடியோ லான்ச் வைங்க, பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. தேர்தல் வரப்போகிற சமயத்துக்கு முன்னாடி படமோட கதையே ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்குள்ளார வந்துட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இதை நாளைக்கு ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் போடுறீங்க. ஓகே, ஏன்னா ஒரு அரசியல் அதுக்குள்ள. ஆமாம், விஜயை டேலி செய்வதற்கு இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் நடுவில் இந்த பெண்களுக்கெல்லாம் அரசு பள்ளியில் படித்த பெண்கள்லாம் பெரிய சாதனைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை விஜய் வெளில வந்தப்போ கரெக்டாக ஒரு சனிக்கிழமை இவங்க நடத்துனாங்கல்ல, இந்த பக்கத்து கமல் இந்த பக்கத்து ரஜினி தானே உட்கார வச்சிருந்தார் முதலமைச்சர். அப்போ விஜயை டார்கெட் செய்வதற்கு அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 உச்சகட்ட நடிகர்களை வைத்து விஜயை அரசியல் செய்வது போல இந்த படத்தில் வந்து கதையே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகல, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல, என்னங்கிறதே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் நாளைக்கு எடுத்தோடனே நாளைக்கு இந்த ப்ரோமோவை போட்டு எதுக்கு ட்ரையல் பண்ணுறீங்க? இப்போ அதுக்கு உண்டான தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்கோம்ல. இப்போ கமலஹாசன் அப்போ நாளைக்கு திமுக கிட்ட எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறார் தெரியுமா? ஸ்னேகன்லாம் எவ்வளோ தூரம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்னேகனாக இருக்கட்டும், அவங்க கட்சியிலேயே நாளைக்கு வேறு சில நடிகைகள்லாம் இருந்தாங்க, எல்லாரும் அவ்வளோ கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணாங்க, அதிமுக விமர்சனம் பண்ணாங்க. என்னைக்காவது இவருனால ஏதாவது பலன் கிடைக்கும்னு நினச்சாங்கல்ல, எதுக்குமே ஒத்துக்கலையே. ஏர்போர்ட்லேயுமே நாளைக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களாமே அப்படின்னா அதெல்லாம் ட்ராமா. ஏன்னா நீங்கள் அந்த அந்த கான்வர்சேஷன் தள்ளி போனால் தான் இவங்களோடது முடிகிற வரைக்கும் உங்களை இழுக்கணும். இவங்கள வச்சுக்கிட்டு இதை காமிச்சு அந்த கவுண்டை இங்கே கம்மி பண்ணணும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு தம்பி நீங்கள் வரீங்க, உங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நான் அறிவிச்சாகணும். அப்போ அவங்களோட முடிக்கிற வரைக்கும் உங்களை இழுக்கணும்னா உங்களுக்கு எனக்கு ஒத்து வரல. அப்போ நான் டார்ச்சர் இட்டுங்கிறேன், நீ சூரியன் சொல்ல ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மசாலா காப்பியும் டீயும் சாப்பிட்டு எந்திரிச்சு போ அப்படின்ட்டு முடிச்சுக்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு அரசியல் கட்சிகளை காட்டி 2017 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக உங்களோட நெருக்கத்தில் பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நீங்கள் நாளைக்கு ஒருத்தவங்களை வந்து
நான் சொல்ற மாதிரி இந்த உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க, இவன் தொட்டா அவுட் இல்லடா, ஆனா அவன் ஆட்டத்துல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கமலை வச்சுக்கிட்டு நீங்க அவரை தொட்ட விட்டு விளையாட்டு காட்டி இங்க பாரு அவனும் ஆட்டக்காரன் தான் சொல்லி மற்ற பிளேயர்ஸை ஏமாத்தி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறப்ப இது நாளைக்கு இது சாணக்கியத்தனமா? ஓகே, நீங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கடுமையான வருத்தத்துல இருக்காரு. வெளியில சொல்லிக்க விரும்பாத பட்சத்துல ஓப்பனா சொல்லணும்னா அவர் யார் மேல கோபமா இருக்காருன்னு சொல்லுங்க. சிஎம் மேல கோபமா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, திமுக மீதும் கிடையாது, திமுகவினர்கள் மீதும் கிடையாது, திமுக தலைவர்கள் மீதும் கிடையாது. திமுகவுடைய கூட்டணியில தான் இருக்காரு, வேற யாரும் மேல இருக்காரு? அவர் கம்ப்ளீட்டா கோபமா இருக்கிறதெல்லாம் விசிகாரன் மேல தான். ஓகே, அவங்க கட்சிக்காரங்க மேல. விசிகாவில் ஊடுருவக்கூடிய திமுக காரர்கள். ஓ, இங்க இருந்துகிட்டு திமுக நம்மளை அவமானப்படுத்துது, திமுக நம்மளை கேவலப்படுத்துது, எல்லா இடத்துலையும் அவங்க நம்மளை டம்மி செய்கிறாங்க அப்படிங்கிறதை உணர்ந்தும் அவர் வெளியேற விடாமல் அவரை நாளைக்கு இங்கேயே பேசி அவரை செட்டில் டவுன் பண்ணி இங்கேயே நாளைக்கு அவங்க கொடுக்குற ஒன்றும் இல்லாத விஷயங்களை வாங்கி இவர் அவமரியாதைப்படுத்தினாலும் அந்த இடத்துல நிற்க வச்சு இவர்கள் எல்லோரும் திமுகவினர்களுக்காக பயணிக்கிறாங்கன்னு சொல்லி நான் இதை விட ஓப்பனாகவே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவர் ரவிக்குமார்கிட்ட பேச்சுவார்த்தையை நிறுத்தி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இந்த அதாவது இவர் கம்மி பண்ணி தேமுதிக அதிகமாக கொடுத்ததில்ல, பேசுறது கிடையாது, சுத்தமாக பேசுறது இல்லை. ஓகே, நீங்கள் இதே நாளைக்கு வன்னியரசாக இருக்கட்டும், ஆளூர் சாணவாசாக இருக்கட்டும், இது மாதிரியான முக்கியமான வேற 2 பொதுச் செயலாளர்கள் எல்லாருமே விசிகாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் திமுகவுக்கு கைக்கூலியாக மாறிட்டாங்க. என் கூடயே இருந்துக்கிட்டு நான் யாருக்கு அமைப்பு நடத்துகிறேங்கிறத எனக்கே மறக்க வைக்கிற அளவுக்கு இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். இப்போ நான் சொல்கிற அவ்வளவும். ஓகே, நான் யாருக்கு கட்சி நடத்துகிறேன், இது என் கட்சி தானா, இங்கே இது என்னோட முடிவில் தான் நடக்குதான்னு நான் கண்ணாடியை பார்த்து என்னை கேட்டுக்கிற அளவுக்கு இவங்க எல்லாரையும் என்னை மாற்றிட்டாங்க. விசிகா பாதி திமுகவா மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கலாமா நீங்கள் சொல்கிற கருத்துல இருந்து? முழுசாவே நாளைக்கு அது அவர் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறப்ப அப்புறம் அவர் எப்படி திமுகவா இல்லாமல் இருக்கும்? அது எல்லாமே அவர் தானே. நான் நாளாக இல்லை, என் கட்சி என் கட்டுப்பாட்டில் இல்லை, நான் நினைப்பது நடக்கதில்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு. உண்மையிலேயே பிரதர், நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவர் அரசியல் தலைவரே கிடையாது, அவர் போராளி. அந்த சமூகத்தில் இருந்து எந்திரிச்சு கலைஞருடைய வீடியோ கூட இப்போ சமீபத்தில் ஒரு இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அவர் லெப்டினன்ட் கர்னல், அவர் மேஜர் ஜெனரல், எனக்கு அந்த சமூகத்துக்கு உழைத்தவருங்கிற மாதிரி அவர் அரசியல்வாதி இல்லை, போராளி. அந்த அளவுக்கு இறங்கி நின்று இன்னைக்கு நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பல தலைவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். மக்களுடைய சமூக மக்களால் ஏற்கப்படாத தலைவர்களாக தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவர்களுடைய சமூக பிரிவில் நாளைக்கு இவரை விட்டால் வேறு லீடர் கிடையாது. அதே இது அந்த கம்யூனிட்டி அந்த மக்கள் ஃபுல்லாகவே இவர் பின்னாடி தான் நிற்கிறான். ஓகே, அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ தூரம் கிரவுண்ட் லெவல் பண்ணியிருக்காரு, அந்த சமூகத்துக்காக போராடி இருக்காரு. சவுத் ஃபுல்லாகவே சரி, எல்லா பகுதிகளிலையும் பறையர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அடையாளம்னா நாளைக்கு திருமாவளவன் தான், வேறு யாருமே சொல்ல முடியாது. சொல்லிக்கலாம் அரசியல் சூழ்நிலைகளுக்காக. இன்றைக்கி பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஏன்னா டிஎம்கேவுக்கு இவர் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஏடிஎம்கே ஒருத்தரை கையில் எடுக்கணும்னு வச்சு வேணால் பண்ணலாமே தவிர, பட் திருமாவளவன் தான் அந்த மக்களுடைய ஐடென்டிட்டி. எங்கே போனாலும் சரி, கிராம பகுதிகளில் நீங்கள் எங்கே போனாலும் செவுத்தில் மீசி அப்படி வரைஞ்சிக்கிட்டு நாளைக்கு இவர் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் புகைப்படங்களை பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே, அவருக்கு இந்த மாதிரி செவுத்தில் வரைகிறது, போஸ்டர் ஃப்ளெக்ஸ் கலாச்சாரத்தை விட அவருக்கு செவுத்தில் வரைகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயோ எவ்வளோ கிராமங்கள்லையும் அவரை நாளைக்கு வரவேற்கிறது, அந்தந்த பகுதிகளில் அவர் கால் தடம் பட்டுறது அவர்னால் ஏதோ இன்றைக்கும் எல்லா சமூக மக்கள், அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எந்த மூலையில் அடி வாங்கினாலும் இவர் வரணும் தானே எதிர்பார்க்குறான். கட்டாயமா. அப்படி இருக்கிற ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு அமைப்பை அவருக்கு எனக்கே வருத்தமாக தான் இருக்குது, எனக்கே அது கேவலமாக தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை விட எந்த வகையில் நாளைக்கு அவர் பிரேமலதா விட கேவலமாக போயிட்டார். ஓகே, மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் விசிகா இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் அங்கீகாரம் இல்லாத தேமுதிகவுக்கு நாளைக்கு அதை விட அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் கிளாரிட்டி எங்கே போகுது? அதான் திமுக தரப்புல ஒரு கருத்து அதுக்காக தான் சொல்லப்படுது. ஏன் இந்த கேள்வி எழுதுறப்ப ஏன் தேமுதிகவுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாங்கன்னா, எதிர்கட்சி அந்தஸ்துல சட்டமன்றத்தில் இருந்தவர் விஜயகாந்த், அந்த மாதிரி மானங்கட்ட பயல்களா நீங்க அந்த ஆளு வந்தப்ப நீங்க எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தவங்கடா நீங்க. அவர் நொட்டினாருங்கிறீங்களே, அப்ப நீங்க 3ஆவதா இருந்தீங்க, அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாமா? திரும்பி ஆட்சியில் உட்காருறீங்களே, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லலாமா? இப்ப இதே சரி காங்கிரஸ் ஆண்ட கட்சி அப்படி பார்த்தா அவங்க கணக்குப்படி கிபி 1939 விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தது பேச தெரியுது இல்ல. அப்ப காங்கிரஸ் ஆண்ட கட்சி மாநிலம் தானே தமிழ்நாடு, கூட அவனுக்கு 40 சீட்டு.
ஓகே. இறக்குனல்ல, அவனை 63லேருந்து 41க்கு இறக்கி திரும்பி இன்னைக்கு கொண்டாந்து 25ல் இறக்கி திரும்பி 28க்கு, அது விஜயினால அந்த 3 இல்லைன்னா அதுக்கும் முக்க விட்டுருப்பீங்கல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி உடன்பாடோட மரியாதையோட நடக்குதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன சிக்கல் நடக்குதா, அதே சிக்கல் தான் காங்கிரஸ்லையும். காங்கிரஸ்காரன் அவ்வளோ பேரும் இப்போ ஜோதிமணி வெளியில் வந்து வெடிக்கிறாங்கல்ல. என்னன்னா ராகுல் காந்தி இஸ் 0% இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். ஓகே. எக்கட கட்டுப்போ, நீ ஜெயித்தாலும் எனக்கு கவலை இல்லை, எவனும் எதுக்கு வந்து நிற்காத. தமிழ்நாடுல இருந்து வந்தாலே ராகுல் காந்தியை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடையாது. என்ன அவ்வளோ வருத்தம் என்ன தமிழ்நாடு மேலே ராகுல்? என்னத்துக்கு நான் வரணும்? நீங்கள் நான் சொன்னதை என்ன கேட்டீங்க? இங்கே முழுசாக கேட்டதை இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை கட்சிக்குள்ளார ஊடுருவி திருமாவளவன் ஆட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற திமுகவை முழு ஆதரவோடு கொண்ட காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸோடைய வளர்ச்சியை அழிச்சிட்டாங்க. கட்சியில இருக்கிறதா காங்கிரஸ், ஆனா வேலை செய்யறதெல்லாம் திமுக சூழல்ல இருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா இன்னொன்னு, இப்ப இதை விட இன்னொரு ஹைலைட், இந்த கலைஞர் சொன்னார்னு சொன்னேன்ல, திருமாவளவனை வந்து மேஜர் ஜெனரல் இந்த சமூகத்திலே சொன்னார். அப்ப சொல்றப்ப ஆள் ஒருத்தர் நின்றுகிட்டு இப்படி கை தட்டுவார் போடியம் பக்கத்துல. அது நல்லா அந்த வீடியோ திருப்பி பாருங்க. செல்வ பெருந்தகை ஓகே பிசிகால இருந்தாரப்ப, இப்ப காங்கிரஸ் மாநில தலைவரா இருக்காரு. அவர் போகாத கட்சி இல்ல. பூவை ஜெகன்மூர்த்தியில இருந்து எல்லாத்துக்கிட்டையும் ரவுண்ட் அடிச்சிருக்காரு இல்ல. அடையாளப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர் கிடையாது, தேசிய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் திமுகவுக்கு வேலை செய்கிறாரு. இப்போ பாரம்பரியமாக இங்கே இருக்கிற இப்போ ப. சிதம்பரத்துக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நியாயமாக பிரதமர் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஆள். நீங்கள் என்னைக்காவது என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிலைப்படுத்தப்படாத ஒரு கேண்டிடேட் ஓகே பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன், எந்த வகையில் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் போயிட்டேன், எந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை ஆக்கின தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவராக ப. சிதம்பரம் என்னை ஆக்கியிருக்க வேண்டும்ங்கிற வருத்தம் அவருக்கு கடுமையாக இருக்குது. ஓகே. என்ன எனக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள்? ஓகே. டிஃபென்ஸ் மினிஸ்டராவோ ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ, அதாவது எல்லாமே நம்பர் 2 நம்பர் 1 அப்படின்னு என்னை கொடுத்தீங்க. ஒரு பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜிக்கு இருந்த தகுதி, அவர் உங்களுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர், அமைச்சரவையில் இருந்தவர், நாளைக்கு பிரசிடென்ட் ஆக்குனீங்கல்ல, எனக்கு ஏன் இல்லை? ஓகே. இதுவரை பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் ஆகிறாரு, இவர் ஃபினான்ஸுக்கு போறாரு. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இருக்கிற ஆளுக்கு பிரசிடென்ட்டுக்கு தகுதி இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தகுதி இல்லையா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகிறதுக்கு ப. சிதம்பரத்துக்கு தகுதி இல்லையா? ஓகே. அந்த வருத்தத்தின் அடிப்படையில் அவர் நாளைக்கு காங்கிரஸுக்கு விசுவாசமா இல்லாமல் திமுக வச்சு சர்வே ஆகிறதுக்கு நான் தான் நம்மளோட ஜாம்பான்லேயே சொன்னேன். நாளைக்கு இங்கே அவர் நாளைக்கு காங்கிரஸ் ஒரு வேளை திமுக விட்டு வெளியேறினால் ப. சிதம்பரம் தனி காங்கிரஸ் கட்சி உருவாக்கி திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வார்னு நீங்க சொன்னீங்க. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு வேலை பார்க்குறீங்க நீங்க? ஓகே. இந்த வருத்தம் ராகுல் காந்திக்கு கடுமையாக ஆயிடுச்சு. சீட்டுகளுடைய பங்கீடுலையும் ஏன் இப்போ ஜோதிமணி வெளியில் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல 28 சீட்டு கொடுப்பாங்க. போன தடவை 25 வாங்கி 18 பேர் உள்ளே வந்தேன்ல, இந்த தடவை 28 கொடுப்பேன், ஆனால் 8 பேர் கூட உள்ளே வர மாட்டார். ஸ்டாலின் அந்த வேலையை செய்வாருன்னு இல்லை. விளங்காத தொகுதிகளை நாளைக்கு செல்வ பெருந்தகை நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாரு. ஆனா கவுண்ட் தான் பாக்குறாங்களே தவிர ஜெயிக்கக்கூடிய தொகுதியா அந்த பேசுங்கிறத பார்க்கல. ஓகே. அவங்க காங்கிரஸ் திமுகவை படுத்தின பாட்டுக்கலாம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரியோட எக்ஸாம்பிள். ஓகே. 5 இடத்துல நேரடியா திமுகவும் காங்கிரஸும் மோதுது. ஆனா இங்க கூட்டணியில இருந்துகிட்டே அப்படி மோதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மோதலுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாபஸ் வாங்கறதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்லை. ஓகே. லாஸ்ட் டேட்டுக்குள்ளார ஜெகத்ரட்சகன் போறாரு, எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் செஞ்சுமே நாளைக்கு ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் அங்க நாளைக்கு திமுக கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாரு 3 தொகுதியில. அப்ப திருமாவளவனோட அதிருப்தி வெளிப்படுகிறதா, காங்கிரஸோடைய அதிருப்தி வெளிப்படுகிறதா, திமுக நாளைக்கு அதை சமாளிக்க முடியாம திணறதா? என்னைக்குமே பிரதர் நான் ஒன்று சொல்றேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்ப கூட பாண்டிச்சேரியை நம்ம ரூல் பண்ணணும்னு நம்ம நினைக்கும். ஓகே. அவங்க ஜெயலலிதா இருந்தப்போ நீங்கள் லைவாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஆக்டிவாக ஏடிஎம்கே இருக்கும். நான் ஐ ஹவ் சீன் நிறைய டைம் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் தெருமி கூட்டங்களே அதிமுக கூட்டங்கள் நடக்கும். ஆனால் நாளைக்கு கொடிகள் நிறையா இருக்கும். கட்சியுடைய செயல்பாடுகள் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அந்த அம்மா அடிக்கடி பாண்டிச்சேரி விசிட் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த யூனியன் பிரதேசம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ பாண்டிச்சேரியில் நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரது அவங்களுக்கே பிடிக்காது. ஓகே. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் அங்கே சிஎம் ஆனாலும் நீங்கள் யார், அப்போ நான் யார்? ஓகே.
இல்ல ஒரு காலகட்டத்துல ஜெகத் ரட்சகன்லாம் கூட அங்க சிஎம் ஆவாரு அப்படின்னு அவர் கனவு, அப்படியும் அவருடைய அப்பா கனவு கண்டாருக்கும் அல்ல, அது மாதிரி அவர் ஆசைப்பட்டார். கொடுத்தாங்களா? அது சொத்து வேணா வைக்கலாம். 2 அக்காடு ஹோட்டல் சென்னையில் இருக்குது, அதை அப்படியே அறிவாலயம் பேருக்கு மாற்றி கொடுன்னு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க விட்டுருவாங்களா? எந்த அளவுக்கு ஸ்டாலின் என்னங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? அவங்க ஜெயிச்சா அவங்க கட்சி தானே வலுப்பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஸ்டாலின் திமுகவின் தலைவர் ஆன பிறகு, அதுக்கு முன்னாடிலாம் புதுவை மாநிலத்தோடைய தலைவர் அப்படின்னு தான் இருக்கும் அந்த கட்சியில். இப்போ சிவா இருக்கா அப்படி, எங்கள் பாண்டிச்சேரி சிவா இருக்கா அப்படி, அவர் தான் திமுகவோடைய பாண்டிச்சேரி தலைவர்னா அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா புதுகை மாநில அந்த புதுவை மாநிலத்தோடைய அமைப்பாளர் தலைவர்னு தான் போட்டிருக்கோம். அதாவது இங்கே கலைஞருக்கு என்ன போடுதோ அதே தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. ஓகே, இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அமைப்பாளர்னு மாற்றிட்டாரு, தலைவர் கிடையாது, அமைப்பாளர். ஒரு அணி மாதிரி, ஒரு சார்பு அணி மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதாவது நீ இங்க ஈக்குவல்லாம் கிடையாதுப்பா, நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு. நீங்க அங்க சிஎம் ஆனாலும் இப்ப நாளைக்கு ரங்கசாமி இங்க வராரு, ஸ்டாலினும் அவரும் ஒன்னா இல்லையா? கண்டிப்பா ஒண்ணுதான். அப்ப அதே வேலையை திமுக நாளைக்கு உங்களுக்கே நான் கொடுக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லாத பையன் நீ பக்கத்துல வந்து என் கூட சிஎம்னு உட்காருவ அப்படிங்கிறது திமுக விரும்பாது. அதனால தான் அவங்க ஆரம்பத்துல இருந்து எப்பயுமே நான் கேட்கறது, தம்பி உங்களுடைய 50 முழுக்கங்களில் திமுகவில் நீங்க சொல்றது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறீங்கல்ல, மாநிலத்திலே சுயாட்சிங்கிறப்ப யூனியன் பிரதேசத்துல எப்படி உங்களுக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறீங்க? ஓகே, உங்க கொள்கை தான்ப்பா, உங்க கட்சி தான்ப்பா, நீங்க தானே உங்களோட முழக்கங்கள் தானே ஃபாலோ பண்ணணும்ல. டாப் 5ல நீங்க அது அந்த 50 முழக்கங்கள்ல அது ஒண்ணு தானே. அங்க நீங்க ஆட்சி செய்றீங்கல்ல, நீங்க உங்க கட்சி கண்டெஸ்ட் பண்ணதில்ல, அதுவும் தமிழ் பேசுற ஒரு பிரதேசம் தானே, அங்க தானே நாளைக்கு இருக்கீங்க. அப்ப அந்த யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் உங்க கொள்கை எப்படி மாறிச்சு? அங்க எப்படி எல்லா டைமும் ஏன் காங்கிரஸ் எடுத்துக்கங்கிறனா, நாளைக்கு 2 பேர் எனக்கு தெரிஞ்சு காரைக்காலில் நாஜிம், இங்கே பாண்டிச்சேரியில் சிவா, இவங்க 2 பேரையும் நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜெகத் ரட்சகன்லாம் வேணாம், இவங்க 2 பேரையும் கீறி விட்டிங்கன்னா அவங்களே சிஎம் ஆயிடுவாங்க. ஓகே, 2 பேருக்குமே கிரவுண்ட் லெவல்ல மக்கள் ஆதரவு அவ்வளோ கடுமையாக இருக்கு. எஃபிஷியன்டானவங்களும் கூட அவங்க 2 பேருமே. தம்பி நான் விளையாட்டுக்கு சொல்ல, காரைக்காலில் இன்னமும் போனீங்கன்னா அங்கே வைக்கிற பூ விற்கிற பொம்பளை ஒருத்தவங்க எம்ஜிஆர் படம் மாதிரி நாஜிம் படத்தை பச்சை குத்திட்டு உட்காந்துருக்கும். ஓகே, கொடைகள்ல வச்சிருக்கோம், சாமி படத்துக்கு பக்கத்துல நாஜிம் போட்டு வச்சிருப்பாங்க. சீரியஸா? ஓகே, நாங்க முன்னாடிலாம் அடிக்கடி காரைக்கால் எங்க பகுதிக்கு பக்கத்துல தானே கடலோர மாவட்டங்களுக்காக அடிக்கடி போறப்பலாம் அங்க இயல்பான நடவடிக்கைகள் கடைகள்ல படம் மாட்டி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அங்கெல்லாம் கலைஞர் படமோ ஸ்டாலின் படமோ யாருக்குமே தெரியாது. ஆனால் தனிப்பட்ட அவரோட லுக்கும் அப்படிதான் இருக்கும். நாஜிம் பார்த்தீங்கன்னா தொப்பி எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவர் எம்ஜிஆர் மாதிரி தான் தன்னை, அந்த கலருமே ரொம்ப ஆளு ஃபேராக இருப்பா அப்படி. ஓகே, மக்கள் மத்தியில் அவருக்கு பேரே வந்து பாண்டிச்சேரி எம்ஜிஆர்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா வெளி தோட்டத்துக்காக மட்டும் இல்லை, பிரச்சனைனா இறங்கி வந்து நிற்பா. கேரக்டரும் அவருடைய பணிகளுமே அப்படிதான், எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பா அப்படி. நான் தான் சொல்கிறேன்ல, எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ஆட்டோக்காரன் ஒருத்தன் பச்சை குத்தி பார்த்துருக்கேன் நாஜிமோட ஃபோட்டோவை. அவங்கெல்லாம் நாளைக்கு இன்னைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி சிவா நான் விருப்பமனு தாக்கல் பண்றப்ப கூட இருந்த கட்சிக்காரவங்களாம் என்ன முழக்கம் விட்டாங்கன்னு நியூஸ்ல வந்துச்சு. எல்லாரும் புதுகை முதலமைச்சர் சிவா வாழ்க, புதுகை முதலமைச்சர் சிவா வாழ்கன்னு தான் கூப்பிட்டு போறான். என்னன்னா இவங்க 2 பேருமே சும்மா தற்பெருமைக்காக பேசல. ரங்கசாமியை விட நாராயணசாமியை விட திமுகவில் ஜெகத் ரட்சகன் தமிழ்நாட்டில இருந்து போய் ஒன்றும் தள்ள வேணாம், பாண்டிச்சேரியிலேயே எஃபிஷியன்டான ஸ்டெப்பான லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா தலைமை நீ லைட்டா விட்டு பாரு, அவங்க நாளைக்கு அங்க அடிச்சு நொறுக்கி நாளைக்கு கொண்டாந்து இருந்தாங்க அங்க நம்ம தாங்க ஆட்சின்னு 2 பேருமே கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. இவங்களுக்கு சிக்கல் அவங்கள விட தயாரா இவங்க 2 பார்ட்டு தம்பி. யூனியன் டெரிட்டரியே பாத்தீங்கன்னா நடுவில் திரும்பி 2 பகுதி பாண்டிச்சேரி காரைக்கால், ஏன்னா கொஞ்சம் பிரிஞ்ச மணிக்கு இருக்கும். இந்த பக்கத்து காரைக்காலில் நாஜிமி, இந்த பக்கத்து பாண்டிச்சேரியில சிவா, 2 பேருமே பாஸ். இவங்க 2 பேத்துக்குள்ளார யாரு சிஎம்ங்கிறதா இவங்க 2 பேத்துக்குள்ளார சண்டை. ஆனா இவங்க 2 பேத்தையும் விட்டீங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அதை பத்தி பொருட்டு கிடையாது. இங்க நான் இருக்கிற மாநிலத்துல நான் வாழ்ந்தா போதும். இப்ப இந்த அதிருப்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன இவங்க மனநிலைகளில் ஓடுதுன்னு அப்படியே இந்த சொல்கிற மாதிரி இது என்னப்பா குரங்கு போமா சார் அது கண்ணாடிக்கும் அல்ல. அது மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் என்னப்பா நடக்குதுன்னா திமுகவில் தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன மன வருத்தங்கள் தலைவர்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் கண்ணாடி பாண்டிச்சேரியில் பிரதிபலிக்கும். ஓகே ஓகே ஓகே. தேமுதிக தனியாக கேண்டிடேட் போடுறேன் நடுவில் வம்பிழுத்துச்சு கவனிச்சிங்களா? நாங்களே போடுவோம் 234 தொகுதிக்கும் போடுவோம். அவங்க போடுவாங்க, மோடியவே ஏற்று நிற்பாங்க. நீங்க தமிழ்நாட்டிலே போடுவாங்க, அங்கே போட மாட்டாங்க. சரி ஓகே. அதாவது விட்டு மட்டும் தான் போடுவாங்க, வேட்பா
வேட்பாளர்லாம் போடப்பட்டாங்க, அவங்க எல்லாம் ஆள் கிடையாது. இல்லை அந்த அதிருப்திகள் ஆள் கிடையாதுன்னு வேற சொல்லி, சரி அது வேற டாபிக்ல பேசிக்குவோம். ஓகே. இல்லை அதிருப்திகள் அங்கே பாண்டிச்சேரியில் கடுமையாக நிலவுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நேரடியாக வா, நீ பரவாயில்ல நான் வாபஸ் வாங்க மாட்டேன், தொகுதி பங்கீடில் மேலே தேசியமே கூப்பிட்டு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரிவோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற ஜெல் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. 25லேருந்து 28 ஆகிறதுக்கே அவங்க எவ்வளோ தூரம் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். இவங்க பக்கத்து என்னன்னா, இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் இவங்க கொடுத்தது நமக்கு பத்தல, நம்ம வெளியேறி இருக்கணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸில். சரி 28 நல்லா ஜெயிக்கிற தொகுதிகள் வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே இருக்கிற நிர்வாகிகள். செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள் அவங்க ஃபேவரபிளாக நான் ஜெயிக்கணும், செல்வ பெருந்தகை ஜெயிக்கணும், எனக்கு கீழே ஒரு 2 பேர் அவருடைய ஆதரவாளர்களுக்குனாலும் அவங்களுக்கு மட்டும் நல்ல தொகுதி வாங்கிறாரு. ஓகே. மற்ற எல்லாமே ஓட்ட ஓட்டத்தில் வாங்கிட்டு கணக்காட்டுறதுனால தான் ஜோதிமணி வெளியிலேருந்து பொங்குறாங்க. இவரும் கண்டிப்பாக முழுமையாக திமுகவுடைய கைக்கூலியாக இருந்துக்கிட்டு காங்கிரஸோடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு காங்கிரஸுக்கு வேலை செய்கிறதில்ல. இங்கேயும் நாளைக்கு தனக்கு இப்போ எம்எல்ஏ கிடைக்கணும், தனக்கு ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருக்காரே தவிர எந்த சூழ்நிலையிலும் அவர் கட்சிக்காக யோசிக்கலைங்கிறது அவருடைய தரப்பாக இருக்குது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சரி, ஃபஸ்ட்டு டைம்லேருந்து அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப அப்செட்டு. அவங்களோட அடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் அதே அதிருப்திகள் தான். நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்கறதுக்கு ரீசன் எஸ்டிபிஐ உங்கள்கிட்ட வந்துடுச்சு அதிகமாக. இப்போ தமிழ் அன்சாரி உங்கள்கிட்ட இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே, ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் கிடையாது. நான் முன்னையே சொல்லியிருந்தேன், இஸ்லாமிய மக்கள் விஜயை ஏற்க மறுக்கிறார்கள். 0.1% கூட அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைத்துறையே அவங்களுக்கு ஆறாம், படம் பார்க்குறதே ஆறாம். அங்கேருந்து வர ஒரு நடிகர் பின்னாடி போகிறதோ, நீ மனைவியை வேணான்னு சொல்கிறதோ, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறதோ, அவங்க எதை கேட்டாலும் அவன் செய்கிறதெல்லாம் குடிக்கிறதுலேருந்து எல்லாம் குத்தி வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே ஆறாமுங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு லீடராக நான் கொண்டுட்டு போய் முன்னிலைப்படுத்தினேன்னா என்னை ஜமாத்துக்குள்ளார விட மாட்டேங்கிறாங்க. ஓகே. அதனால் நான் முன்னையே சொன்னேன் 0.1% கூட அங்கே போகாது. இங்கே பிஜேபி சேர்ந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு வழி இல்லை, டிஎம்கே தான். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் போய் ஆளாளுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்களே தவிர, நான் சொல்கிறது இப்போ இந்த அரசியல் சூழ்நிலைகள்னால தமிழ் அன்சாரியோ இல்லை நாளைக்கு இவங்க எஸ்டிபிஐயோ இதெல்லாம் வேற. ஆனால் நாளைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்காக இருக்கட்டும், அவர் ஜவஹர்லாவாக இருக்கட்டும், எல்லாமே நாளைக்கு உங்ககிட்டயே இருக்கிறவங்க தானே. 2017 எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி எதிர்ப்பை குறிக்கோளோடு வச்சு அதிமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு குறைக்கிறீங்க. ஓகே. எங்கேருந்தோ இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்காக வந்தவர்களுக்கும் ஒன்று, இத்தனை வருஷமாக உங்ககிட்ட இருக்கிற எனக்கும் ஒன்று. அது எப்படி சரியாகும்? அதான் 2, அதான் 1 கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. 2ல் இருந்தேன், என்னை 1 ஆக்கிட்டேன். ஓகே. அவங்களுக்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு 1 ஆக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற வருத்தங்கள் தான் இன்றைக்கி அவங்க வெளியில் பேசுகிறாங்க. இந்த தேமுதிகவை காரணம் காட்டி எங்களை நாளைக்கு நீங்கள் ஆஃப் செஞ்சீங்க. நான் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், இல்லை இந்த தெலுங்கு லாபி வேலை செய்கிறது. முதலமைச்சருக்கு அந்த தெலுங்கு பிரியம் பிரேமலதா மீது வரவேற்பை யார் பெரிய ரோல் பண்ணதுண்ணே? ஜவஹர்லால் நேரு தான். இவங்க 2 பேர் தான். 2 தெலுங்கு லாபி கூட்டணி பங்கீடுல இவங்க 2 பேர் தான் பாஸ். பணம் செட்டில்மெண்ட்லேருந்து சீட் ஷேரிங்லேருந்து எல்லாமே இவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. பிரேமலதா அறிவாலயத்துக்குள்ளார வந்தப்போ சால்வை போற்றி வரவேற்றதும் இந்த 2 பேர் தான். நாளைக்கு எனக்கிட்ட பல பேர் ரொம்ப டிஎம்கே க்ளோஸ் சோர்ஸ் பேசுனது எல்லாமே ஃபுல்லாக ஏவாவேலு தான் போராடி நின்று ஒத்த காலில் நின்று செஞ்சார். அதாவது தலைவரை மீறி ஏவாவேலு நினச்சா செய்ய முடியுங்கிறத இந்த விஷயத்தில் காட்டிட்டாரு. ஓகே. விருப்பமே இல்லாமல் இருந்தவரை பேசி பேசி சமாளிச்சு இப்பையும் முதலமைச்சர் பார்வைக்குள்ளார என்ன தெரியுமா மனசில் ஓடுது, விசிகாவும் காங்கிரஸும் இவங்கெல்லாம் வந்து விசிகா முக்கியமாக அவர் நினைக்கிற விசிகாவும் காங்கிரஸும் மற்றவங்கள கூட இல்லை, இவங்க 2 பேர்த்துக்கும் தேமுதிக வந்தது பல்ல பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஓகே. நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எங்களை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சத நாங்கள் வந்து இவங்களை வச்சு உங்களை காலி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் களத்தில் அப்படி இல்லைல்ல. திமுக தொண்டர்களே தேமுதிக தெரியுதா எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு களம் தெரியுதுன்னு. ஓகே. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது திமுகவில். அதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு, கொங்கு பகுதியில் வந்து இந்த தடவை நாங்கள் டெல்டா விட அதிகமாக ஜெயிக்க போகிறோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னோன்னா உடனே வந்து மகேஷ் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நீங்கள் டெல்டாவெலாம் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது, நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்கள் அண்ணன் நேரு இருக்கிறாரு, ஏன்னா நான் திரும்பி அந்த மாவட்டத்தில் தான் பைக்கினேன், அப்புறம் அவன் செருப்பால் அடிப்பாங்கிற மாதிரி அவர் நிற்கிறானோன்னா நேரு திரும்பி பேசுகிறப்ப ஓப்பனாக சொல்கிறேன், கோல்டு வார்லாம் கிடையாது. 2 பேருக்கும் நேருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் யார் ஃபஸ்ட்டு யாரை முழுங்குறதுன்னு நிற்கிறாங்க. ஓகே. ஓப்பனாகவே நடக்குது, வெளிப்படையாக அரசியல் நடக்குது. திமுக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் எம்எல்ஏக்களை செந்தில் பாலாஜி ஆதரவில் இருக்கான்.
ஓகே. நேரு காலி பண்ணுறதுக்கு. இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நேரு பேசுகிறாரு, நீ என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் ஜெயிக்கிற அளவுக்குலாம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நேரு பேசுகிறப்ப இது ஒரு மாதிரி சண்டை மாதிரி ஆகுதுன்னு உடனே முதலமைச்சர் உள்ளே புந்து மைக் எடுத்துட்டு அதெல்லாம் இப்போ எதுவும் பேசாதீங்க, தேமுதிக வந்தால் வலு சேர்க்கும்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம், இதனால நமக்கு என்ன பயன் அதை பேசுங்கிறாராம். அப்ப எவனோ அந்த சந்தானம் படத்துல சொல்ற மாதிரி அவர் ஆள் மனசுல போய் அவரை யாரோ டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே ஒரு மைக்ல பேசுறாரு. சரி, என்னதான் பேசுறாங்கண்ணா இவங்க? ஏதாவது இவங்க தரப்புல அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா தானே பேசுறதுக்கு, எவனோ அந்த டாபிக்கை கட் பண்றதுக்காக சொல்றாருன்னு விட்டுட்டாங்க. ஓகே. இவரு நான் தான் சொல்றேன்ல, தேமுதிக வந்தா நமக்கு இன்னும் பலாங்கன்னு எவனோ ஒருத்தன் ஆள் மனசுல போய் அவரை நம்ப வச்சிருக்கிறான். அவரு அதை நீங்க யாருன்னா சொல்றீங்க, நீங்க எல்லாம் கேட்டீங்க, எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஏவாவேலு கண்ட்ரோல்லே 21 மாவட்ட செயலாளர் இருக்கான். ஓப்பனா சொல்றேன், திமுகவை பாதியா உடைக்கணும், இல்லை திமுகவுக்குள்ளார பிரச்சனை யார் திமுக கைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஏவாவேலு முடிவு செய்பவர்கள் திமுக தலைவர். செந்தில் பாலாஜி பண்ணுவாருன்னாங்க. ஆனா உண்மையிலே ஏவாவேலு தான். நீங்க இங்க உங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாதான் தலைவர். நீங்க மாவட்ட செயலாளர் 23 பேர்கிட்ட இவன் கண்ட்ரோல்ல இருக்கானா, அப்போ பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் எத்தனை பேர் கண்ட்ரோல்ல இருக்கிறான்? ஓகே, மொத்தமே 65 தான். அதுலயே நாளைக்கு உங்ககிட்ட 30%, ஏன்னா 50% மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க மீதி எவ்வளவு கட்சி வச்சிருக்கிறீங்க? ஓகே. நீங்க மேடையில் பேசுறப்ப பிரேமலதா வர்றது பெரிய கட்சிக்கு வலு சேர்க்கும்னு சொல்றீங்க. ஆனா அந்த அம்மா பத்திரிகையாளர் சந்திப்புல ஓப்பனா நாங்க ஆமா நான் ஒரு படத்துல சொல்லுவாங்க, நான் நிக்கிறேங்கிற மாதிரி, ஆமா நாங்க 0.5 தான், ஆமா நாங்க 0.5 தான், ஆமா நாங்க 0.5 தான். அதுலயே எனக்கு வருத்தம். 0.41% தான். அதுலயே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்துக்குச்சு. அப்படிங்கிறப்ப அது எதுக்கு தெரியுமா? இப்ப இவ்வளவு நாள் அதை சொன்னாங்களா? இப்ப ஏன்னா டீல் முடிஞ்சிச்சு. ஓகே, வியாபாரம் சீட்டு கிடைச்சிருச்சு. ஏதாவது எக்ஸாம்பிள் தப்பா சொன்னா எல்லாம் சட்டைக்கு வருவாங்க. அதாவது எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன இருந்தா ஏன்டா ஒன்றும் இல்லைதான் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் முடியுது. இதை விட இன்னொன்று சொல்றேன், இப்போ அவங்க காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கிற அந்த தொகுதி பங்கீட்டில் அவங்க குறிப்பிட்ட 2-3 திமுகவுக்கு வலுவான தொகுதிகளையும் காங்கிரஸுக்கு ஒதுக்க போகிற 2 இடத்தையும் அவங்க தேமுதிக அம்பளுக்குறாங்கல்ல, இதை கொடுக்க மறுக்கிறாங்க திமுக. அதுக்கு பிரேமலதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கொடுக்கலன்னா நான் ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு நான் தனியாக நிற்கிறேன். இப்போவும் சொல்றாங்க. சொன்னதுனால தான் நீங்க சொன்ன சம்பவத்துல போய் அறிவாலயத்தை கலைஞரோட சமாதியில வச்சுட்டு அறிவாலயத்துல 6:30 மணிக்கு அறிவிக்க வேண்டியது. ஓகே, இவங்க கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி அதுல இன்னொன்னு சொல்றேன், துரைமுருகன் பக்கத்துல இருந்தாருல்ல, அவரு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சண்டை அவங்களுக்கு ஆகாது. அது ஒண்ணு இருக்கு. என்ன யாருக்கு இருக்குதுன்னு ஏதோ எல்லார் வீட்டுக்கும் எல்லா எம்எல்ஏல இருந்து மந்திரிகள் இருந்து மண்டை காய்ச்சி போயிருக்காங்க. யாருக்கடா சீட்டுன்னு எல்லாம் ஒரு 30 பேர் துரைமுருகன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப துரைமுருகன் சொன்னாருங்க, இவர் கலைஞர் சமாதியில அவர் போய் வச்சார்ல ஒரு ஃபைலு, அதுல முதல்ல உள்ள பேப்பர் இருந்துச்சானே எனக்கு தெரியாது. இன்னொன்னு அப்படியே அதுல ஃபைல் இருந்தாலும் அதுல ஏன் பேர் இருக்குதானே எனக்கு தெரியாது. ஓகே, அவருக்கே அந்த அளவுக்கு அவர் கான்பிடென்ட்டா வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கான்பிடென்சியை மீறியும் அந்த ஃபைலில் இந்த அம்மா கேட்ட தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் இருக்குங்கிறத இந்த அம்மாவுக்கு தகவல் போயிருச்சு. ஓகே, அப்ப யார் சொல்லுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி ரைட்டா, நீங்க கேட்ட தொகுதிக்கு இப்ப எடப்பாடி அந்த வேலையை தான் பார்த்தா. அப்படி சில கட்சிகள் கேட்ட தொகுதிகளடா இருந்தாதனடா நிக்க இந்த பிற நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சு விட்டார்ல, அது மாதிரி திமுக செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பக்கத்துல திமுகவின் பொதுச் செயலாளருக்கு தெரியாத பட்டியல் பிரேமலதாவுக்கு தெரியுது. அப்ப நம்ம கேட்ட தொகுதியோட கேண்டிடேட் போட போறாங்க, அப்ப நம்மளுக்கு கொடுக்கலன்னு ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணுவேன். ஓகே, இது தேர்தல் சமயத்துல சிக்கலா திமுக சிக்கலா போகும். அப்படி அதனாலதான் அவங்க பேக் அடிக்கிறாங்க. நான் சொன்னது ஒண்ணுமே இல்லாத வெறும் பிசை ஏன் இவ்வளவு ஆட விடுறீங்க, நீங்க பண்றதுதான் தப்புன்னு என்கிட்ட ஒரு முக்கியமான அமைச்சர் இந்த விவரத்தை சொன்னவர்கிட்ட நான் சொன்னதுக்கு, இல்ல முதலமைச்சர் 1-2 வாக்கு கூட வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதுக்குன்னு 1-2 வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களான்னு. அவ்வளவுதானே, நம்மகிட்ட வேற என்ன இருக்குது? 1-2 வெளில போயிடக்கூடாதுன்னு வெறும் 1-2 வச்சிருக்கவங்கள கூட்டிட்டு வந்துச்சு. தேமுதிக உருவாக்குனது திமுகவை அழிப்பதற்காக. வேல்முருகனையாவது கூட வச்சிருந்திருக்கலாம், உங்களுக்கு வாக்கு சதவீதமாவது வந்திருக்கும். கரெக்ட். நீங்க பிரேமலதா தேமுதிகவை விஜயகாந்த் உருவாக்கியது திமுகவை அழிப்பதற்கு. அதே மாதிரி 2011 உங்களை அழிச்சும் காட்டினாங்க. திமுக கட்சி 67 தொடங்கிய பிறகிலிருந்து எந்த நிலையிலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த வரிசையில தான் அலங்கரிச்சது. முதல் முறையாக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தீங்க.
இப்போ நாளைக்கு அவங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்ததுனால கொடுத்தோன்னு தகுதி பேச்சு பேசுறீங்க. இன்னைக்கு என்ன தம்பி, அதானே மேட்ரு. இன்னைக்கு என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அங்கீகாரங்கள் கொடுக்க மறுத்துட்டு, இன்னைக்கு நம்ம ஜாம்பவான்ல இந்த வார்த்தை சொன்னேன் தெரியுமா, ஏவாவேல் வந்து தேமுதிகவில் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, விசிகாலாம் எங்கள் கூட வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாங்க, நீங்கள் ஏன் எடப்பாடியை நம்பியிருக்கீங்க, எங்ககிட்ட வாங்க, வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல்ல லிஸ்ட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு இவர் பேசுகிறாருன்னு நம்ம சொன்னோம்ல. அப்பேல இருந்தே அப்போ விருப்பம் இல்லாத அந்த லேடியை மண்டையை கழுவுனது இந்த மண்டையில் மசூர் இல்லாதவன் தான். இவன் தான் போய் அந்த அம்மாவை சோப்பு போட்டு நீங்கள் வாங்க, நான் என்ன வேணாலும் பேசுகிறேன், என்ன வேணாலும் பேசுகிறேன்னு இழுத்து விட்டு இன்னைக்கு திமுக சந்திச்சிருக்குது. இங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இன்னைக்கு பெரிய அதிருப்தி முதலமைச்சர் மீது என்ன அப்படின்னா, தேமுதிகவுக்கு என்ன தவளை கொடுத்தீங்க, எனக்கு என்ன, ஏன் அவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளார எல்லாரோடையும் பெரிய கடுமையான அதிருப்தியாக இருக்குது. அதற்கு அப்பாற்பட்டு தொகுதி பங்கீட்டில் கூட அந்த அம்மா கொஞ்சம் கூட டவுன் பண்ணல. 10னா 10 தான், 10ல் 8, 1-2 கூட காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாருக்கும் கம்யூனிஸ்டுங்களுக்கு 6லேருந்து குறைச்சிட்டோம், விசிகாவுக்கு 8 கொடுக்கணும். இவ்வளோ 17 நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 2017 உங்கள் கூடயே இருந்து போராடி எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் எந்த நிலையிலும் உங்களை விட்டு வேறுபடாமல் அந்த சமூக மக்களின் அடையாளமாக இருந்து திமுகவுக்கு உதவி செஞ்சு உங்கள் தலைவருக்கு நிழலாக இருந்து பாராளுமன்றத்திலே மோடியை ஏற்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை விட உங்களை அழிப்பதற்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நேற்றுக்கு வந்து உங்ககிட்ட திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் தெரியுமா, விஜய பிரபாகர் ஏன் வரதே இல்லை, அந்த அம்மாவுக்கு திமுக கூட்டணிக்கு வந்தது பிடிக்கலன்னு சொன்னோம்ல. அது நாளைக்கு பேசுறத உடனே அடுத்த நிமிஷம் எப்போ ரெக்டிஃபை பண்றாங்க, இந்த தடவை கையெழுத்து போடுறப்ப அவர் வந்து உட்கார்ந்து வராங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்றப்ப இருந்தார். ஏன் இதுக்கு முன்னாடி நினைச்சேன் அந்த இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் சொல்ற மாதிரி அவன் மூஞ்சியை பார்க்குறப்ப என்னையா உனக்கு ஞாபகம் வருது இல்ல நீங்க பேசுனீங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷன் எனக்கு ஞாபகம் வந்தது. இதுதான் அன்னைக்கு பேசல நம்ம அதுதான் நம்ம பிரஸ் மீட்லயே பேசுதே, நம்ம பேசணும் எல்லாத்தையும் தான் அது டயலாகா பேசுதே. நாளைக்கு இந்த டிபெண்டர் கார் யூஸ் பண்ணீங்கிறப்ப தான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஏன் அப்புறம் எம்பி கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் எம்எல்ஏ கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் எங்களை பற்றியே பேசுகிறீங்க, நாங்கள் தான் 0.5 கட்சியாச்சு, எங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு தான் அவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, ராஜ்யசபா வரணும் வந்துருச்சு, பணம் வந்துடணும் வந்துருச்சு. 10ல் 8 குறைக்க சொல்கிறாரு சிஎம். அந்த அம்மா 2 குறைக்க தயாரா இல்லை. சரி இப்போ 10 தான் வேணும், அப்பையும் இல்லைன்னா நீங்கள் இன்னாங்கிற, இல்லைன்னா அங்கே போயிடுவேன், இல்லைன்னா அங்கே அந்த ஆள் தான் செருப்பால் அடிச்சு பரட்டி விட்டு கதவை கேட்ட பூட்டிட்டான்ல. ஏன்னா இந்த அம்மா இன்னும் நாங்கள் போவேன்னு ஏமாத்துது. அவர் சத்தியமாக நான் சொல்கிறேன், வடிவேலு எப்படி இந்த தலையில் கையிலேருந்து எடுத்தால் கழுத்தை கடிக்க வருவானோ அது மாதிரி எடப்பாடி அழகாக எடுத்துகிட்டு திமுக கையை வச்சு விட்டாரு. இது கழுத்தை கடிக்கும், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க இதான் சொல்கிறேன்ல, இவங்க ஓவராக அதாவது புத்தில் இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு என்னைக்கு அது படம் எடுத்து காட்டுன்னு நான் கார் மேட்டர்லாம் பேசினப்போ கூட சொன்னாங்க, என்ன எங்கள் கார் வாங்க கூட எங்களுக்கு வந்து இது கிடையாதா, சக்தி கிடையாதா, எங்களை நாங்கள் இன்னைக்கு வாங்கணும், ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டோம், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க, அப்போ தான் திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அது அப்போ திருப்பதிக்கு போய் அப்போ தான் அந்த காரு அந்த ஃபோட்டோ வெளியில் வருது. நான் சொல்கிறது என்னன்னா, நீ கார் வாங்கிட்டு போ, சார்ட்டர்டு ஃப்ளைட் வாங்கிட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எவன் சம்பாதிப்பா, நடிகர் சூர்யா சார்ட்டர்ட் ஃப்ளைட் வாங்கியிருக்காரு, எவனாவது கேள்வி கேட்குறோமா? இன்னைக்கும் வெளியில பேசுறது அகரம் ஃபவுண்டேஷன், அவர் மக்களுக்கு சேவை செய்யறது, வாங்குற சம்பளத்துல இத்தனை கோடியை கொடுத்துட்றாரு, இவ்வளவு பேரை படிக்க வைக்கிறாருன்னு தானே பெருமை பேசுறான். விஜயகாந்த் இருந்தப்பையும் அப்படிதான் பேசுறான். விஜயகாந்த் எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத சொத்து இன்னைக்கு எப்படி விஜயகாந்த் கிட்ட இவ்வளவு வந்துச்சுன்னு எவனாவது கேட்டானா? மக்களுக்கு உதவுறாரு, சரி அவர் திரைத்துறையில் இருந்தார், சம்பாதிச்சாரு. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு நடிகர் ஃப்ளைட் வாங்கியிருக்காரு, யாரும் பேசும் பொருளாகலையே, உனக்கு விவரம் தான் வாங்கிய ராசா. தனுஷ் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, பென்ட்லி வச்சிருக்கிறாரு, இங்கே எல்லாமே தான் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிட்டு திரியிறான். விஜய் கிட்ட இருந்துச்சு எல்லாமே 10 கோடி 20 கோடி காரு. யாரு இப்போ என்ன பேசுறான்? அதெல்லாம் யாரும் பேசலை. இது நாங்கள் பேசலை, உன் வாய் இருக்குல்ல, உன் மகன் வாய், அவன் தான் நாளைக்கு மேடை ஏறிக்கிட்டு நாங்கள் விஜயகாந்த் சம்பாதிச்சு எதுவுமே எங்கள் கைட்டு இல்லை, எல்லாமே போயிடுச்சு, நாங்கள் வெறும் ஃபோர்டு எண்டவர், வெளிப்பட வண்டி பேரே சொல்கிறா அப்படி, ஃபோர்டு எண்டவர். எப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த வண்டி வாங்கினாரு, ஓகே, ஃபோர்டு எண்டவரும். அப்போ இவனுக்கு ஒரு, இந்த அம்மாவுக்கு ஒரு இனோவா, அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு இனோவா, அந்த 2 வண்டி தான் இருக்குன்னு ஓப்பனாக மேடையில் பேசுகிறா அப்படி. அதுவும் அந்த காட்சிகளும் இருக்கு. அப்புறம் நான் அதை தான் சொன்னேன், நீ சொன்னியப்பா ஃபோர்டு எண்டவர் தான் இருக்குது, நாளைக்கு இனோவா தான் இருக்குது. நீ போர்ஷ் காரு இவரோட இந்த பையனோட பர்த்டேக்கு இவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு கலாட்டால ஷார்ட்ஸ் போட்டான். அதுக்கு அந்த கார் எங்கள் லிஸ்ட்டில் போச்சு. வெறும் மாநாட்டுக்கு போகிறப்ப யாத்திரை போகிறதுக்கு நான் தான் அப்பயும் சொன்னேன், இவங்களோட ஆண்டாள் அழகர் காலேஜை விற்றாங்க, 60 கோடி ரூபா அட்வான்ஸ் கிடச்சிது,
ஃபர்ஸ்ட் பேசுனதுல. அப்ப அது யார்கிட்ட வித்தது? தனலட்சுமி சீனிவாசன்ட்ட, திமுக கிட்ட. அதனாலதான் இங்க வந்து டீல் பேசி திமுக கிட்ட இணக்கமா வராங்க. 60 கோடி ரூபாய் காசு வாங்கினது யாத்திரைக்கு தான், மாநாட்டுக்கு தான். அந்த யாத்திரைக்கு போறதுக்காக கார் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்பதான் 2 லேண்ட் குரூசர் இந்த டிஃபெண்டர்லாம் நம்ம சொன்னோம். இப்ப அதே அந்த அம்மா வாயால 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்கதுல அது யாத்திரைக்கு எடுத்ததுதான். ஓகே. அப்பதான் காலேஜ் வித்தாங்க. நீங்க வித்துட்டு சரி எல்லாம் அரசியல் தான். இப்ப நாளைக்கு வெளிப்படையாத வித்தாலும் இப்ப இன்னும் 3 காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் விஜயகாந்த் என்ன இல்ல, ஆண்டாளர் காலேஜ் வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சது காரணம் கட்சி பொதுக்கூட்டங்கள் அங்க நடத்தினாரு. கட்சிக்கார பிள்ளைங்க நிறைய பேருக்கு இலவச சீட்டு கொடுத்தாருங்கிறதுனாலதான் அந்த காலேஜ் தெரியும். அது இல்லாம விஜயகாந்துக்கு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, ரெட் ஹில்ஸ்ல இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு பல தொழில்கள் இருக்குது. என்ன இப்ப இல்ல. ஆனா வெளியில அப்படியே பெரிய தியாகிகள் மாதிரி நாங்க எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் வித்துட்டு. அப்ப திமுக இருந்து வாங்கினீங்களா 250, அது எங்க போச்சு? இப்ப 250 கோடியா? ஆமா, 300 ரூபா கட்டாங்கன்னு 250 ரூபா அறிவாலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 50 ரூபா அட்வான்ஸ் ஓகே வாங்கிட்டு தான் உள்ளே வந்தது. ராஜ்யசபா வாங்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம், இவ்வளவு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு, உண்மையிலேயே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன ஆச்சு? முதலமைச்சருக்கு தெரியாது. அது இந்த அம்மாவுக்கு தான் போல. சத்தியமா இந்த தேர்தலில் எவன் பலனடைகிறானோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சிகளும் அதிருப்தியில இருக்குன்னா ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயே சந்தோஷமா இருக்குதுன்னா அது தேமுதிக மட்டும்தான். ஓகே. எது கேட்டாலும் கொடுங்க. கேண்டிடேட் 10 கேண்டிடேட் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு மீம்ஸ் வீடியோ. ஒருத்தன் கடைக்கு போயிட்டு ஒரு 2 வடை கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு திட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஓடுறான். பின்னாடியே ஓனர் விரட்டிக்கிட்டு வந்து அவன் ஒரு இடத்துல மரத்துல சாஞ்சு உட்கார்றப்ப, என்னங்க இட்லி எடுத்துக்கிட்டு சட்னி வாங்காம போறீங்க, இந்தாங்க சட்னி வைங்கன்ட்டு அவன் போயிட்டான் காசே கொடுக்காம. அதாவது விரட்டி கூட உனக்கு என்ன வேணும் கொடுக்குறேன் அப்படி வச்சிருக்காங்க தேமுதிக. திமுக இல்ல கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேட்கறேன் நான். தம்பி, அவங்க 2011 இருந்த ஒரு 9 பேர் 10 பேர் இன்னும் உயிரோட இருக்கிறான். அதாவது அவங்களோட உயிரோட இருக்காங்கிறத விட அவங்க கூட இருக்கிறான். அவங்களுக்கு திரும்பி கொடுத்து ஏதோ உயிர் போட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் இருக்கிற எக்ஸ்எம்எல்ஏக்காக 2-3 பேர் நான் வெளியில போறேன்னு ஏதோ மிரட்டி விட்டாங்க போல. இப்போ அதனால அவங்க நாளைக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து, தம்பி அவங்களுக்கு ஜெயிக்கல, அது பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம். ராஜ்யசபா எப்படியோ அவங்க தம்பி 6 வருஷம், இனிமேட்டு யார் என்ன செஞ்சாலும் சரி 6 வருஷத்துக்கு என் தம்பி எம்பியில் டெல்லி இனிமேட்டு ஜாலியாக இருப்போம் நாங்கள். அதுக்கு அப்பாற்பட்டு பணம் வந்துருச்சு. அடுத்த எலெக்ஷன் நான் வீல் கம் ஷார்ட், இந்த கண்டினியூ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குங்கிற மாதிரி வீல் கம் ஆஃப்டர் நெக்ஸ்ட் எலெக்ஷன் படம் மாதிரி இருக்கு சார். அவர் போட்டி எடுத்துட்டு ஆமாம் 2029க்கு அப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அவங்க தேர்தல் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள சேர்த்துக்கிட்டது தப்பு இல்லை. ஆனால் எது கேட்டாலும் எடுத்துகிட்டு போ, எவ்வளோ கேட்குறியோ எடுத்துகிட்டு போ, நீ என்ன கேட்குறியோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்களுக்காக தான் இந்த லிஸ்ட்டே இன்னும் விடாமல் வச்சிருக்காங்க. அப்படி பிரச்சனையாக பெரிய விஷயமா இருக்கு. அவங்க நாளைக்கு இவ்வளோ செஞ்சும் திரும்பி அவங்க வெளில போயிட்டாங்கன்னா அது இதெல்லாம் சோத்துல உப்பு போட்டு செய்யறாங்க. டக்குன்னு ராஜினாமா பண்றேன். இப்போ வைகோ சொன்னார்னா செய்வார். உன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து நான் பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமானா, யார் தெரியுமா, நான் பிடல் கஸ்ட்ரோவுக்கு பாடம் கொடுத்து கொடுத்தவன்னு அவர் பேசலாம். ஏதாவது கோபத்தில் கூட செய்வார். பிரேமலதா நாளைக்கு இவ்வளோ தூரம் உசுரை கொடுத்து வாங்கின ராஜ்யசபாவை நம்ம ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே சரி, இன்னொன்று வரேன் லாஜிக்கு. ராஜினாமா பண்ணாலும் திரும்பி திமுகவுக்கு தான் வரும். ஏன்னா திமுக எம்எல்ஏங்க தானே ஓட்டு போட்டிருக்கான். ஆஸ் ஆஃப் கவுண்ட்டு அன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏங்க கணக்குப்படி நாளைக்கு யாருக்கு சாதகமாக இருக்குது அது அவங்க கோட்டா, அதனால அவங்களுக்கு தான் வரப்போகுது. என்ன அப்போ நட்டுக்கிட்டு போகுது? இது எல்லாம் அந்த சொட்டையம் பண்ணுற வேலை. இவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மாவுக்காக ஆக்சுவலாக வந்து ஸ்டாலினுக்காக இவர் நியாயமாக போய் பிரேமலதாவை கன்வின்ஸ் பண்ணோம். ஆனால் இவர் பிரேமலதாக்காக எல்லா சமயத்திலும் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணி கட்சியுமே குடும்ப ஃபேமிலியே கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளோதான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலு, அதாவது இப்போ ஸ்டாலின் வந்து துர்கா மாட்டை பகைச்சிக்கிட்டா கூட சோறு கிடைக்காம இருக்காது. ஆனால் ஏவா வேலுக்கிட்ட பகைச்சிக்கிட்டா சோறு கிடைக்காது. ஏன்னா வீட்டில் போய் மல்லிகை ஜாமான் வந்து வேலை செய்கிற ஆள் வரைக்கும் எல்லாம் அவன் நினச்சா நாளைக்கு சோத்துல அந்த ஆளுக்கு 2 டீஸ்பூன் உப்பு அள்ளி சேர்த்து போடுறான் அப்படின்னா போட்டுருவான். ஏன்னா சம்பளம் வந்தானே கொடுக்குறான். அடுத்த துரைமுருகன் வந்து ஏவா வேலு தான். துரைமுருகன் டம்மி, அவருக்கெல்லாம் இவ்வளோ ராஜ்யெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கலைஞர் ஒரு பாதி இட்லி புட்டு கொடுத்தா சாப்பிட்டு போவார். இங்கே அவர் இட்லி சாப்பிடணுமா தோசை சாப்பிடுமாங்கிறத அங்கே இருக்கிற வேலை தான் முடிவு பண்ணுவார். ஓகே. நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு வர சொன்னா உரைக்க மாட்டேங்குது, ஒரு 2 டீஸ்பூன் காரத்தள்ளி போடு அப்படின்னா இங்கே போட்டுருவான் சரிங்கன்னு. ஏன்னா அங்கேருந்து தான் சம்பளம் வருது. ஓகே. அவனை பொறுத்த வரைக்கும் பாஸ் வந்து வேலை தான், இங்கே ஸ்டாலின் கிடையாது. அப்படிதான் தம்பி நடக்குது இங்க. நீங்க இவ்வளவு தூரம் நாளைக்கு இங்க இருக்க கட்சிகள் அதிருப்திகளை ஏற்படுத்தி இவங்களால நாளைக்கு இவ்வளவு சங்கடங்கள் மற்ற கட்சி தலைவர்களுக்கு உருவாவதற்கு காரணம் உங்களுடைய அதீத முக்கியத்துவம். யாருக்கு கொடுத்தீங்க? வேல்முருகனையே சொல்லுங்களேன். நீங்க ஏன் அவரை நாளைக்கு, நான் வெளிப்படையா சொல்றேன், திமுக வன்னியர்களுடைய வாக்குகளை இந்த தேர்தலில் இழக்கும். ஓகே.
கம்ப்ளீட்டாக ராமதாஸ் வேணாங்கிறீங்க. சரி, திருமாவளவனுக்காக ராமதாஸை வேணான்னீங்க. அன்புமணியை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. எப்போ அங்கேருந்து வந்த வேல்முருகனை எதுக்கு அடையாளப்படுத்தி அவருக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு கொடுத்து இப்போ இவருக்கு இவ்வளோ தூரம் ஃபண்டு ஃப்ளோ வந்ததுக்கெல்லாம் காரணம் யார் தம்பி? இந்த கட்சி வளர்ந்ததுக்கு திமுக தான். ஓகே, அதுக்கு முன்னாடி அடையாளமே இல்லாமல் இருந்தவரை பாமகவுக்கு ஈடா இங்க பாரு உங்ககிட்ட வந்த ஒரு ஆளை வளர்த்து காட்டுறாங்க. இது கலைஞர்ல இருந்து ஒரு தலைவர் உருவாக்குறோம்னு உருவாக்கி விட்டுட்டு இப்ப அவரையே வெளியே சொல்றது கலைஞர் ஸ்டைலு. அங்க இருந்து வந்தவன் ஒருத்தனை அமைப்பாக்கி விட்டு வான்னு சொல்லி கிள்ளி விட்டு அவர் எழுப்பி விட்டு அவர் அதை வச்சு வம்பிழ்ப்பாரு. இந்த வேலையை தான் நாளைக்கு இதே ராமதாஸ்ல இருந்து வந்தவங்க இதுக்கு முன்னாடிலாம் 96 இல்லாமல் இதே மாதிரி தேர்தலெல்லாம் சில சமயங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டுலாம் பண்ணியிருக்காரு. இப்போ அதே வேலையை வேல்முருகனை வச்சு திமுக பண்ணுச்சு. சரி, இப்போ அப்போ எதுக்கு வேல்முருகனை வளர்த்து விட்டீங்க? ஏன்னா ராமதாஸும் அன்புமணியும் உங்களை ஏற்க மறுக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்ட வன்னியர் தலைவர் ஒருத்தர் உருவாக்கி தான் கூட வச்சுக்கணும்னு தானே காட்டினீங்க. இப்போ அந்த வேல்முருகனையும் வெளில போங்கிறீங்களே, இன்னைக்கு உங்ககிட்ட வேற யார் வன்னியர் இருக்கா? ஓகே, துரைமுருகனுக்கு சீட்டு கிடையாதுங்கிறீங்களே, வேற யார் வன்னியர் சீனியாரிட்டி இருக்கா? வன்னியர் சமூக வாக்குகள் எப்படி வரும்? அவ்வளோதான். இங்கே நாளைக்கு நாயுடு வாக்குக்கு இவ்வளோ போராடுறீங்க, தெலுங்கு நாயுடுக்கு. இங்கே நாளைக்கு ஒரு மேஜர் கம்யூனிட்டியை நாளைக்கு உடச்சி விட்றீங்க. அங்கே உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆளே இல்லை. எப்படி நாளைக்கு அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கிறது? அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏவாவேலு பேச்சை கேட்டால் நாளைக்கு திமுக நாயுடு முன்னேற்ற கழகமாக மாட்ட போகிறோம். அவ்வளோதானே? ஓகே, நீங்க உங்களோட நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. இங்க பெரும்பான்மை சமூகத்தை நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு இப்போ ஓபிஎஸை கொண்டுட்டு வந்தேன், வைத்தியலிங்கத்தை கொண்டுட்டு வந்தேன், டிடிவி போனாலும் முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் திமுக தான் அந்த கம்யூனிட்டி லாபி பண்றீங்கல்ல. இங்க வன்னியர் லாபி என்னாச்சு? ஓப்பனா விட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, ஒரு பெரிய டேமேஜ் உடைச்சு விட்டீங்க. உடலை இருந்ததை உடைச்சு விட்டீங்க. இப்ப என்னத்த வேல்முருகனுக்கு தகுதி இல்லை, அவர் காசு கேட்டா கொடுக்கறதுக்கு என்ன திமுக காஜானால பணம் இல்லை கேட்டார்னே வச்சுக்குவோம். எனக்கு தெரியும் உள்ள அவர் பேசினதை. மந்திரி சபையில் நாளைக்கு இருக்கிறப்ப இந்தந்த மந்திரிகிட்ட எந்த காரியம் கேட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். என் கட்சிக்காரனுங்க 4 பேருக்கு நல்லது செய்ய முடியல. நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் போய் இங்கே பாரு அங்கே பாருன்னு என்னை தாட்டி விட்டீங்க. இப்போ இது தேர்தல் சமயம், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட வருவீங்க. இந்த சமயத்தில் எனக்கு எப்போ நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நான் அறுவடை செஞ்சுக்க முடியும். அதனால எனக்கு இந்த சமயத்தில் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவமானப்படுத்தப்பட்டாருன்னு கூட பேசப்படுது அவர் உள்ள இருந்த. இது கரெக்டு தானே அவர் கேட்கறது? நீ பவரில் இருந்தப்பெல்லாம் என்னை கண்டுக்கல, இப்போ உனக்கு தேவை என்கிட்ட வந்திருக்கா, அப்போ என் தேவைக்கிட்ட நீ வரப்போ தானே நான் சாதிச்ச முடியும்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்டது 2 எம்எல்ஏ தொகுதி தான், பணம் தான் கூட கேட்குற. தனி கட்சி நடத்துறாரு. நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிந்து வந்த பல பேருக்கு திமுக பணம் கொடுத்து அந்த சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் வரமாட்டோம்னு சொன்ன பல தலைவர்கள் எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்தையும் திமுகவுக்கு வரமாட்டோம், எங்களுக்கு திராவிடியன் ஐடியாலஜி செட் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னு வேல்முருகன் கட்சிக்கு போங்க, நாங்கள் பணம் தரோம் ஓகே அங்கிருந்து அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேருக்கு திமுக பணம் கொடுத்து நாளைக்கு நான் வேல்முருகன்ட்ட சேர்த்து விட்டீங்கல்ல, அப்போ தேவைப்பட்டார்ல, அப்போ வளர்த்து விட்டீங்கல்ல சார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நாளைக்கு சட்டசபையில் உங்களை வம்புழுக்கிறாருன்னு ஒரு தடவை ஆச்சு திமுக அவருக்கு எதிராக விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? பவரில் இருந்த வரைக்கும் பொத்திக்கின்னு இருந்தீங்கல்ல, பேச முடிஞ்சா, ஏதாவது சொல்ல முடிஞ்சா? கடைசி நாள் சட்டசபை அன்னைக்கு கூட துணை முதலமைச்சர் வேல்முருகன் அந்த பாராட்டுறப்ப முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் அமைதியா இருந்தவங்க இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன வருத்தங்கள் வருது? ஓகே சார், வேல்முருகன் வெளியில போனதுனால உங்களுக்கு வேற ரீப்ளேசிங் வன்னியர் லீடர் இருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ராமதாஸை ஏற்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா அதுவும் கிடையாது. அன்புமணி உங்களை நாளைக்கு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கெட்ட வார்த்தையில தான் திட்டலை, மற்ற எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டுறாரு. 2 விஷயம் இவங்களுக்கு டார்ச்சரு. 1 விஜய்னால உருவாயிருச்சு, அது இவங்களுக்கு தெரியாமல் வந்த சனியை. அடுத்த சனியனை தூக்கி இவங்க பனியனில் போட்டுக்கிட்டதுனால வந்தது பிரமலை தான். சும்மா இருக்கிற வீட்டுக்குள்ளார இந்த எப்பயுமே அந்த சீரியல்லாம் கேரக்டர் காட்டுற மாதிரி வீடு நிம்மதியாக நடக்கும். ஒரு கேரக்டர் உள்ளே வரும், வீட்டுக்குள்ளாரையே கலவரம் ஆக்கி விட்டுருமோல, அந்த கேரக்டர் தான் பிரமலை தான். வந்து இங்க நல்லா இருந்த கூட்டணிக்குள்ளார இப்ப உண்மையிலே சொல்றேன், எந்த கட்சிக்கும் நீங்க எங்களுக்கு குறைச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு வருத்தம் இல்லாம போன தடவை கொடுத்ததை கொடுத்துருங்களாமேன்னா அவங்களுக்குலாம் தேவை. அதுவும் இல்லாம எல்லாத்தையும் குறைச்சி இப்ப திமுக கூடுதல் சீட்ல நிக்குதானா? அதுவும் கிடையாது. திமுகவும் குறைச்சி இப்ப எல்லா பேரையும் குறைச்சிட்டு இதை கொண்டு போய் இந்த மாதிரி சொல்ற மாதிரி அங்கங்க பிச்சை எடுத்து கடைசியா ஒருத்தண்ட பிடிங்கி கொண்டு போய் பெருமாள் கையில கொடுங்கிற மாதிரி இந்த அம்மா கையில கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வருத்தங்கள் எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கிரவுண்ட் லெவலில் இது பெரிய அதிருப்திகள் இருக்குது. ரூட் லெவலில் நாளைக்கு தொண்டர்கள் மத்தியில் இது ஜெல்லாவாது. பாண்டிச்சேரியில் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதே மாதிரியே நடக்கும். விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸில் தொண்டர்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும், கம்யூனிஸ்டில் பெரிய பகுதிகள் இல்லைனாலும் இவர்களுடைய பங்குங்கிறது அந்தந்த பகுதிக்குள்ளார ரூட் லெவலில் இருக்காது. பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிண்ணே. நன்றி.